ஹலோ, நியூஸ் என்ன என் முகத்துலயா இருக்கு? இங்க பாக்குறீங்க? நியூஸை விட உன் முகம் தான் நல்லா இருக்கு. என்ன பண்ண சொல்ற? இருக்கும் இருக்கும், நல்லா இருக்கும். பாக்குறவங்களுக்கு என்ன ஒரு ஜோடி அறிவுபூர்வமா உட்காந்து பேப்பர் படிக்கிறாங்களேன்னு தோணும். ம். ஆனா நான் இங்க பேப்பர் படிக்கும்போது படுற அவஸ்தை எனக்குலாம் தெரியும். நாளைக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நாளை மறுநாளே தாத்தா நீங்க. இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? இந்த வயசுல ஏன் தேவையில்ல? ஏன் தேவையில்ல? பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் அவனை தனியா அனுப்பிச்சிட்டு தான் ஃபுல் ரொமான்ஸ். இது வரையா? அந்த வீட்டுல நம்ம 3 பேர் மட்டும் இருந்தப்ப ஃப்ரீயா அப்படி இப்படின்னு கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுது, பேச முடிஞ்சுது. ம். இங்க எங்க வீடு ஃபுல்லா கும்பலால இருக்கு. பேசாம நம்ம 2 பேர் மட்டும் தனியா எங்கேயாவது போயிட்டு வரலாமா? எங்க கூருக்கு போலாமா? ஒரு வாரம் நீயும் நானும் மட்டும். போய்? இப்படி எல்லாம் கேட்டா வெக்கம் வருது இல்ல? ஐயே, என்னம்மா நின்னுட்ட? வா, இங்கதான் இருக்கீங்களா? அப்பா, அம்மா உங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்கு ஒரு சூப்பர் கிஃப்ட் வாங்கிருக்காங்க. கிஃப்டா? அது எதுக்கு எனக்கு? என்னது கிஃப்டா? என்ன விசேஷம் மலரு? இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டா காதுல கேட்டுருமே. நான் என்னமோ ஒளிஞ்சு நின்று கேட்ட மாதிரி சொல்ற, அப்படியே கிராஸ் பண்ண கரெக்டா காதுல விழுந்துச்சு. என்ன விஷயம் மலரு? நாளைக்கு எங்களுக்கு 22வது வருஷ கல்யாண நாளுக்கா. கைய கொடு. வாழ்த்துக்கள் மலரு. தேங்க்யூக்கா. கொழுந்தனாரே வாழ்த்துக்கள். இப்படியே வள்ளி தேவனை சமைந்தா எப்பவுமே சந்தோஷமா இருங்க. அக்கா, தெய்வானையோட சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுங்க. அது எப்படி சொல்ல முடியும்? வள்ளியா அவர் பொண்டாட்டி தானே. வள்ளிய தானே முருகர் முதல்ல கல்யாணம் பண்ணாரு. வள்ளியோட சந்தோஷமா இருந்திருந்தா அவர் ஏன் தெய்வானிய கல்யாணம் பண்ண போறாரு? மலையில இருக்கும்போது மட்டும்தான் வள்ளி, ஆனா எப்பவுமே வருஷக்கணக்கா கூடவே இருக்கிறது தெய்வான தானே. அப்படிங்கிறியா? சரி, அதெல்லாம் விடு. உங்க கல்யாண நாளுக்கு எனக்கு எதுவும் ட்ரீட் இல்லையா? உங்களுக்கு கொடுக்காம எப்படிக்கா? நாளைக்கு ஜமாச்சிருவோம். ஆ, எங்க அண்ணன் உங்களுக்கும் எனக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு. பாருடா, அண்ணனா இப்படி எல்லாம் இருக்கணும். இது என்னக்கா, போன வருஷம் வரைக்கும் எங்க கல்யாண நாள கல்யாணம் மாதிரியே ஜாம் ஜாம்னு நடத்தினவரு எங்க அண்ணன் இல்லங்க? ஒவ்வொரு கல்யாண நாளுக்கும் நானும் இவரும் மட்டும் எங்கேயாவது தனியா போயிடுவோம். குறைஞ்சது 1 வாரம் இல்ல 10 நாள். பாருடா, பிள்ளைங்களா விட்டுட்டா போவ? பின்ன அவங்கள அண்ணன் பார்த்துப்பாரு. நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம், ஆனா இவருக்கு ரொம்ப பிடிச்சது மலை தான். பெரும்பாலும் கூருக்கு தான் போவோம். இவரோட ஃபேவரட் ரொமான்டிக் ஸ்பாட் அதுதான். இதுங்க என்னை எப்போ அங்கதான் கூட்டிட்டு போவாரு. அம்மா, அப்பாக்கு நீ வாங்கின கிஃப்ட கொடுக்கலையா? இன்னும் கொடுக்கறேன். கை காட்டுங்க. எனக்கு எதுக்கு இது? கையை கொடுங்க.